அடா ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அடா ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அடா ஃபோட்டோஷாப்பை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு ஐக்கானை காட்டும். அதுக்கப்புறமா Ctrl+O அப்படிங்கிறத அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்து வைக்கிற ஃபைல் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. நான் அரவிந்துங்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என் ஃபோட்டோவே எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எஃப் அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி கிளியராக ஒரு ஃபோட்டோ காட்டும். அதுக்கப்புறம் இது கட் பண்ணுறதுக்கு பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென் டூலை செலக்ட் பண்ணோன்னா Ctrl++ அமுக்குனீங்கன்னா ஜூம் ஆகும். இந்த மாதிரி நீட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட்டாக கட் பண்ண முடியும். நேவிகேட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேவிகேட்டர் ஓப்பன் பண்ண தெரிலனா மேலே விண்டோவுக்கு போய் நேவிகேட்டர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேவிகேட்டர்னு ஓப்பன் ஆயிரும். இதை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வெட்ட வேண்டியது தான். எந்த அளவுக்கு ஃபோட்டோவை கிளியராக வெட்டிங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டி கிடைக்கும். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல சுலபமாக இருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஓரளவு தான் கட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நல்லா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்க இடத்துல ஒழுங்காக பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பிசிறு விட்டிங்கன்னா ஃபோட்டோ ஒழுங்காக வராது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நேவிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காது முடி இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் கவனமாக கட் பண்ணணும். இல்லைன்னா ஃபோட்டோ கிளியராக வராது. நான் இந்த வீடியோ இருக்கிறதுனால ரொம்ப ஓரளவு கட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சூப்பராக கட் பண்ணுங்கள். இதான் நம்மளோட மொதல் வீடியோ, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு கட்டவுட் டிசைன் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் அந்த மாதிரி முகத்துக்கிட்டெல்லாம் பார்த்து நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்னென்ன பண்ணுறேன்னு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் கிளியராக ஃபோட்டோவை கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக நீங்கள் எடிட் பண்ணலாம். நம்ம வீடியோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் Ctrl Enter தட்டினீங்கன்னா ஒரு டாட் லைன் காட்டும். அடுத்து இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி புதுசாக ஒரு இடத்துக்கு வைக்கிறதுக்காண்டி நம்ம Ctrl N அமுக்கி நான் இதுக்கு நீங்கள் எந்த அளவு வேணால் கொடுக்கலாம். நான் அதுக்கு 2.3 கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது இழுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி V அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் காட்டும். V அமுக்கி அந்த ஃபோட்டோவை அப்படியே தூக்கி இங்கே வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா Ctrl T அமுக்கிக்கிட்டு ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேமாக சுருங்கும். அதை பார்த்து மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஒழுங்காக ஒரு இடத்துல வச்சுட்டு Ctrl Enter தட்டினீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு பேக்ரவுண்டான ஒரு ஃபோட்டோவை தூக்கி வச்ச மாதிரி கிடைக்கும். நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் Ctrl L அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இது எதுக்குன்னா ஃபோட்டோவை பிரைட்னஸ் அதிகப்படுத்த நான் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை நான் அழிக்கிறதுக்காண்டி எரேசர் டூல் யூஸ் பண்ண போகிறேன். அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரேசர் டூல் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். அது வேணால் பெருசு பண்ணிக்கலாம், சின்னவும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கொண்டு தலைக்கு அழைச்சிக்கிட்டு கீழே இது பண்ணுறேன்.
அதுங்களா அந்த மாதிரி கிளியராக இது பண்ணுறதுக்காண்டி மேலே நீங்கள் உங்களுக்கு தேவையான எரேசர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அழிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கொஞ்சமாக அங்கிட்டும் இங்கிட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். அடுத்து ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டில் வச்சு கிளிக் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்காண்டி என்ன கலர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது வரும். நான் கொஞ்சமாக ரோஸ் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கொஞ்சம், சும்மா லைட்டாக அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த ஃபோட்டோக்கு அந்த பேக்ரவுண்ட் இல்லாதனால நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு ஃபுல்லாகவே க்ரீன் கலர்லேயே மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபோட்டோ கரெக்டாக செட் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கீழே ஒழுங்காக அழிக்காமல் இருக்குது, அதனால் எரேசர் டூலை செலக்ட் பண்ணி ஒழுங்காக அழிச்சிக்கிறேன். நீங்களும் அழிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோவை ஒரு இடத்துல கிளியராக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.